ஏப்ரல் 15 என் செல்லத்துக்கு பர்த்டே. பிஃபோராகவே கிஃப்ட் கொடுத்துருவேன். ஆனால் இந்த வாட்டி கொடுக்க முடியல. அதெல்லாம் ஆஃப்டராக கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். டைம் இப்போது 10:30 ஆகுது. நான் தூங்கிட்டேன். நான் முன்னாடியே ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டேன். 9:30 ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அவள் அது எதிர்பார்த்துக்கவே மாட்டான். செல்லம் தூங்கிட்டு இருக்கு. மெதுவாக இருக்கு. 3, 2, 1 செல்லம் எப்போ வந்து ஆஃபீஸ் வந்து 9 o'clock வந்தியா? சரி சரி, ஒரு முட்டை தோசை போட்டு கூட பசிக்குதுடா. பசிக்குதுடா எனக்கு. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன், சாப்பிடல. கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் வாடா சொல்லலாம். ஒரே ஒரு தோசை மட்டும் வா. அடிப்பட்டில்ல வா, ஒரே ஒரு தோசை ஒன்று தான். வா வா நேர்ந்து வா. ஃபங்க்ஷன் முன்னாடி பலூன்லாம் வாங்கியிருக்கேன். ஃபங்க்ஷனில் முன்னாடி பலூன்லாம் வாங்கிட்டுருந்தேன். ஒரே ஒரு முட்டை தோசை போட்டு போற. ஒன்று போதும். ஒன்று தானே ஓப்பன் பண்ண. உன்னை எப்பனா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா போடு. சிரிச்சினே போடு. ஒரு முட்டையை போடுறா. நான் தான் போடணும் முட்டை. இது மேல நைட் 10:30 மணிக்கு வந்து தோசை அது இதுன்னு என்ன எத்தனை டேய் இந்த முட்டை என்னத்த வேற எதுல போடுவாங்க? இது எனக்கு சரியில்லை. அங்க ஒரு ஆட்டின் முட்டை இருக்கும், அதை எடுத்து போடு. இதுல இது வேறயா? இது என்னடா? அவள் ஒருத்தியை எதுக்கு இப்போ? பர்த்டே gift தரல. நேத்து என் பர்த்டே. நேத்தெல்லாம் என்ன ஹர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரிங்கா? உடனே குத்தா இப்படி gift எல்லாம் வந்துட்டு அது அடி மனசுல வரணும். சரி ஓகே. பூ தெரியுதா? என்ன போ? புஷ்பு இல்ல, இது ஒரு சிரிப்பு. சரிங்க, மம்மி ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஓகே, நீ ஹாப்பியா இருந்ததே போதும்டா. நான் ஹாப்பியா இருக்கேன். ஐயோ எங்க போற? என்ன அதான் கொடுத்துட்ட, போறேன் தூங்க. ஒரு முட்டை தோசை போட்டு குடுறீ. ஆத்து இல்ல, சும்மா தானே கேட்ட. யாரும் சொன்ன சும்மான்ட்டு? பசிக்குது போடு. ஃபங்க்ஷன்ல சரியா சாப்பிடல. ஐயோ அந்த பையனுக்கு பயம் இல்ல. சொல்லுவோம். சரி போட்டா போதாது, அம்பம் விடணும் அப்படியே. போதுமா? அதுல வர முறைக்கு போற பர்த்டே பேபி இல்ல. அப்புறம் அது நேத்துதான். எப்ப இருந்தாங்க?